வணக்கம் மக்களே. ஆண் நண்பரோட ராங் ரூட்ல போய் இப்ப விபத்துல படுகாயம் அடைஞ்சிருக்காங்களாம். ஒரு பிரபல சீரியல் நடிகை சர்ச்சையில சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வராங்க. வேற யாரும் கிடையாது, எதிர்நீச்சல் சீரியல் நடிகை தான். என்ன ஆச்சுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குடிபோதையில தன்னுடைய நண்பர்களோட கார் ஓட்டி போயிட்டு இருந்த எதிர்நீச்சல் மதுமிதா விபத்துல சிக்கியிருக்காங்க. இந்த தகவல் தான் இப்ப சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சீரியல் எதிர்நீச்சல் சீரியல் மக்கள் மத்தியில் பேராதரவை பெற்று வருது. இந்த சீரியல் தொடங்கிய நாள்ல இருந்தே தற்போது வரை விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியலை திருச்செல்வம் அவர்கள் இயக்கி வராரு. அப்பா மற்றும் மகள் இருவருக்கும் இடையே நடக்கும் பாச போராட்டத்தையும் பெண்களுக்கான உரிமையையும் மையமாக கொண்ட கதை. மேலும் மதுரையில் கூட்டு குடும்பமாக அண்ணன் தம்பிகள் வாழ்றாங்க. இவர்கள் இந்த கூட்டு குடும்பத்தில் ஆண் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்திற்கு திருமணம் செய்து வரக்கூடிய பெண் எல்லாமே வீட்டு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களாக கருதி அவங்கள அப்படிதான் நடத்தவும் செய்கிறாங்க. அதிகம் படித்த பெண்களை தான் தேடி போய் அவங்க திருமணமும் செய்கிறாங்க. அவர்களை சந்தித்து எந்த கேள்வியும் கேட்க முடியாமல் அந்த பெண்களும் அமைதியாக வந்து பார்த்தோன்னா இருந்து வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் ஜனனி இந்த வீட்டின் கடைசி மருமகளாக வராங்க. அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்குறாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கதை நகர்ந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா தர்ஷினி இருக்கக்கூடிய இடத்த சக்தி ஜனனி இருவருமே கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் தர்ஷினி ஜனனி கண்டுபிடிப்பாங்களா, கடத்தி வைத்தது யார், ஈஸ்வரி விடுதலை ஆவாங்களா அப்படின்னு பல திருப்பங்களோடு இந்த சீரியல் போக போகுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கன்னடம், தெலுங்கு அப்படின்னு பல சீரியல்களையும் வந்து பார்த்தோன்னா நடிச்சிருக்கிறாங்க மதுமிதா. எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக தான் இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே உருவாகி இருக்குது. அதோட மதுமிதா அழகாக தமிழ் பேசியிருக்காங்க. இந்த நிலையில் குடிபோதையில் கார் ஓட்டி நடிகை மதுமிதா விபத்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. அதாவது சோழிங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் இந்த விபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழிப்பாதையில் தன்னுடைய ஆண் நண்பருடன் மதுமிதா ராங் ரூட்டில் போயிருக்காங்க. எதிரே வந்த போலீஸ் வாகனத்தின் மீது மதுமிதா கார் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கு. விபத்து நடந்த சில நிமிடங்களேயே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்துட்டாங்க. அடிபட்ட போலீஸை அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இந்த விபத்து குறித்து மதுமிதாவையும் அவருடைய நண்பரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து போய் விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போது மதுமிதா ராங் ரூட்டில் வந்து எங்கள் மீது தப்பில்லை, எதிரே வந்த போலீஸ் தான் வேகமாக வந்து காரின் மீது மோதினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விபத்து நடந்து 2 நாட்களுக்கு மேலாகி இருக்குது. தற்பொழுது இந்த தகவல் சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வந்துட்டுருக்கு. ராங் ரூட்டில் வரதே தப்பு, ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்களை பற்றி இவங்க தப்பாக பேசுகிறாங்களா அப்படின்னு கூட பலரும் பேசி வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.